ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி செடி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். இந்த செடியோட ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஹிஸ்ட்ரினா இது எப்படி ஆர்ஜின் ஆச்சு அப்படி கிடையாது. இந்த செடி எந்தெந்த இடத்துல எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இந்த செடி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீட்டில் குடியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நான் இதை வந்துட்டு இவ்வளோ ஹைட்டில் தான் இருந்தது, இதே ஹைட்டில் இருந்தது. அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்திருக்க நியூ வீட்டுக்கு வந்து நட்டு வச்சேன், சரிங்களா? அப்படி வச்சு ஒரே மாதம்தாங்க, ஒரே மாதத்தில் இவ்வளோ மொட்டு பூவு எல்லாமே வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு பூ, சரிங்களா? மொட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண் கூட தெரியும், அவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு உரம்தான் காரணம். மற்றபடி நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்து நான் இந்த ஒரு மாதம் இதுக்கு என்ன வேலை பார்த்தேன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நான் பிடுங்கினது பார்த்தீங்கன்னா, என்னடா பிடுங்கினது ப்ளக் பண்ணது வந்து எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரியல. ஸோ செடியை வந்து அந்த பழைய வீட்டில் பிடுங்கினது பார்த்தீங்க அப்படின்னா, வேரோட நல்லா குழி தோண்டி அதை சுற்றி நல்லா குழி தோண்டிட்டு அப்புறமா வேரோட பிடுங்கிட்டேன். பிடுங்கினதுமே பார்த்திங்கன்னா, ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கவரில் போட்டு நல்லா இறுக்கமாக டைட்டாக கட்டிட்டேன். ஏன்னா நாங்கள் ஷிஃப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் இருக்க மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறி வந்தோம். அதனால் வந்து நான் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லி நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு புது வீட்டுக்குள்ளே போகிறோம், தண்ணி கொண்டு எடுத்துகிட்டு போவேன் இல்லைங்களா? ஸோ அந்த வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிகளை தான் நான் நட்டு வச்சேன், சரிங்களா? இதுவும் நம்ம பழைய ரோஸ் செடி ரோஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் நல்லா துளிர் விட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ மழை வருது அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா புது துளிர் வந்திருக்கு. நான் அதோட அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் எங்களுக்கு ட்ரைனிங் வேறு போட்டாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. சரியான வெயில் வேறு. நம்ம நட்டு வச்சு தண்ணி ஊற்றலைன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா செடி ஃபுல்லாக ட்ரை ஆகி ரொம்ப கருகிற நிலமையில் ஆயிடுச்சு. ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் எப்சம் சால்ட்டை கரைச்சி 1 லிட்டர் ஊற்றிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா யார் தண்ணி ஊற்ற போகிறாங்க, நமக்கு பக்கத்துலேயே இப்போ புதுசாக வந்திருக்கங்காட்டி யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு, ஆனால் தண்டு மட்டும் பார்த்திங்கன்னா காயலை, பச்சையாகவே தான் இருந்தது, சரிங்களா? அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு தான் இந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினேன், எப்சம் சால்ட்டு கொடுத்துனேன். அதுக்கெல்லாம் தான் இப்படி மொட்டு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உரம். கண்டிப்பாக அது உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதம் வந்து நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிது, மொட்டு வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப குட்டி இலையாக இருந்தது. இலையை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நம்ம பழைய வீடியோவில் வந்து அந்த செம்பருத்தி செடியோட இலையை போட்டிருப்போம். எவ்வளோ பெரிய இலை பார்த்துருக்கீங்க தானே? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக உங்களுக்கு இலை வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு உரம் தாங்க, மழை தண்ணி தான். அந்த மழை தண்ணிக்கு ஈடாக எந்த உரமுமே நீங்கள் கொடுத்தா வேஸ்ட்டு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் நாங்கள் மாறி வந்த ஊர் பார்த்திங்கன்னா சரியான மழை. அதனால் அதை தூரிக்கிட்டே இருக்குது. காலையில் தண்ணி ஊற்றுற பிரச்சனை இல்லை, சாயந்தரமும் தண்ணி ஊற்றுற பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு மழை. அதனால் எனக்கு வந்து மொட்டு வந்து இவ்வளோ நிறையா கொடுத்துருக்கு, நிறைய மொட்டு வச்சுருக்கு. நான் நிறையா பூ பூக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு பூத்த பூங்கிறங்காட்டி இதையும் அப்டேட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டான பிளேஸில் இருக்கீங்கன்னா அங்கே தயவுசெய்து செடியே வாங்கி வைக்காதீங்க. ரொம்ப கஷ்டம்தான். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றியே ஆகணும். எங்கேயும் நம்ம நகரக்கூடாது. 2 நாள் 3 நாள் கூட ஊருக்கு போக முடியாது. இல்லைன்னா அந்த செடியை நம்ம மறந்துட வேண்டிதான். அதுவும் தொட்டியில் வச்சா சுத்தம். அடுத்த தடவை வரும்போது கறி தான் கிடக்கும், அதை தூக்கி தான் வீசணும். நிலத்தில் வச்சா கூட பரவாயில்ல. ரொம்ப ஹீட்டான பகுதி, ரொம்ப வெயில் அப்படின்னு ரொம்ப டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப ஹீட்டான டிஸ்ட்ரிக்கு, மழை வந்தே அதிசயம்தான் அப்படின்னு தயவுசெய்து செடியவே இது பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வச்சாலும் அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். எங்கேயும் நகரக்கூடாது. உரம்லாம் கரெக்டான உரமாக கொடுக்கணும். அப்படியே கொடுத்தாலும் 1 பூ 2 பூ 3 பூ அப்படி தான் பூக்குங்க. ஆனால் இந்த மழை தண்ணிக்கு தான் கொத்து கொத்தாக அள்ளி அள்ளி பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அதனால் நீங்கள் வந்து இந்த பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே ரெயின் வாட்டர் தான். அதுக்கு ஈடு இணை நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் அது நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது, செடிக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. நீங்கள் இந்த பிக்சரில் இதுலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து பூ வந்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. கார் நிறுத்தினங்காட்டி நான் ஃபுல் செடியை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து நிறைய பூவோட உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மழை நீர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு அதையே வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். சரியான விளைச்சலாக இருக்கும். சரிங்களா? காய்கறிக்காகட்டும் பூக்களுக்காகட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் ரோஸ் செடியோட அப்டேட் கொடுக்குறேன். புதுசாக நிறைய ரோஸ் செடி வாங்கலான்னு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ உங்களுக்கு அப்கமிங்கில் கொடுக்குறேன். தேங்க்யூ.